தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்வீட் ஆர்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன், ரியோனோட நடிச்சிருக்கேன். ஒரு கம்ப்ளீட் சினிமாவாக இருக்கும், கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, செக் செக் செக். ரெடியா பேசுங்க. எஸ், ஸ்வீட் ஆர்ட் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க. எகெயின் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி நீங்கள் ரியோ வந்து புதுசாக பார்க்கணும். ரியோ வந்து இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ரியோவை பார்த்துருக்க மாட்டேங்களா? ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டாக இருந்தாப்புல. ஜோ பார்த்துட்டு உடனே பார்க்கும்போது டோட்டலாக டிஃப்ரெண்டாக தெரியும். ஹேர் ஸ்டைல் சொல்லலை, மொத்தமாகவே. அண்ட் இவங்க படத்தில் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு. ஆனால் கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நடிச்சிருக்காரு. ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். அண்ட் ஸ்வினித் டேரக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது. அண்ட் மியூசிக் சொல்ல வேணும், நம்மளோட யுவன் சார் பாட்டெலாம் இருக்குது. அண்ட் சர்ப்ரைஸாக ஒரு பாட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் வந்தீங்கன்னா தான் அந்த பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமாம், ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் ஈவன் கான்செப்ட்டுக்கு வந்த மாதிரி ஆயிடும். ஆமாம். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் முக்கியமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். இவ்வளோ சீரியஸாக பேசுகிறவங்கன்னா நாங்கள் இனி படம் இம்பாக்டில் இருக்கோம். நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. அண்ட் டிசைட் பண்ணிடுறேன்னா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு எமோஷனல் கண்டென்ட்டோட இருக்கிறாங்க. ஆமாம். ஸோ ரியோ ஆகட்டும், அப்புறமா ஹீரோயின் சொல்லி ஆகணும், ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் மிஸ்டர் அருண், அவர் பண்ணான சீக்வன்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு பேரா பண்ண ஃபௌசி, அது ஒரு 10 நிமிஷம், அந்த 10 நிமிஷங்கிற வேர்டு வந்து ட்ரெண்ட் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் சூப்பராக இருக்குது. தேட்டரில் வந்து பாருங்கள். வருஷத்தில் ஒரு 5 நிமிஷம் மாதிரி 10 நிமிஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. செக். ஹலோ, ஸ்டார்ட். கொஸ்டின்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா? கொஸ்டின்லாம் எதுவும் கேட்க மாட்டேன், நாங்களே சொல்லணுமா? ஆக்சுவலி படம் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரியானாக்காக தான் இந்த படத்தை பார்க்க வந்தோமே. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வைக்கல, பட் படம் சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, நம்ம மற்ற படத்து கூட எதுவுமே இது கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ஒரு படத்துக்குமே ஒரு இது. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். பட் இருந்தாலுமே அது ஏன் முன்னாடி வந்து ஸ்லோவாக போச்சு அப்படின்னு எண்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷன் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். மறக்காமல் எல்லாரும் வந்து பார்த்துருங்க. மே 14 தானே? ஆமாம், நாளைக்குன்னு சொல்ல முடியாதுல்லங்க. மே 14 யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏப்ரல் மார்ச் 14 யாரும் மறக்காமல் வந்துருங்க. ஃபுல் ஃபன்னாக இருக்கும். பட் ஆனால் இதில் நிறைய நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் இருக்கும்போது நிறைய விஷயம் நடந்திருக்கும். அது எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லாருமே பார்க்க நிறைய விஷயம் இதில் வந்து நம்மளுக்கு ரிலேட்டபுளாகவும் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ வந்து எல்லாருக்குமே ரிலேட்டபுளாக தான் இருக்கும். நல்ல படம். கண்டிப்பா எல்லாருமே வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. இங்கே வாங்க. இல்லை, நீங்கள் வாங்க. வாங்க, நீங்கள் வயசில் பெரிய ஓகே. சொல்லுங்க. இது நான் உண்மையை மட்டும் தான் பேச போகிறோம். எஸ், ரெடி போலாமா? ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட், ஸ்வீட் ஆர்ட். ஒன்றை கூப்பிடல. நான் ஸ்வீட் ஆர்ட் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்.